வருங்கால அரசு அதிகாரிகளாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம கொற்றவை பேட்ச் போட்டிருக்கோம். அதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து 20ஆம் நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? 20/11/2025 6 மந்த் டியூரேஷன். ஃபீஸ் வந்து 500 ஒன்லி. ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதும்ப்பா. பேட்ச் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/12/2025. ஸோ எல்லோரும் நிறைய பேர் பேட்சில் சேர்ந்துட்டீங்க. அவங்களாம் லிங்க் வந்திருக்கும். லிங்க் வராதவங்க ரெண்டாவது ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த பேட்ச் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 30ஆம் தேதி 30/11/2025 சண்டே வந்து உங்களுக்கு பேட்சை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 35+ ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். 20 ஷெட்யூல் டெஸ்ட்டு, 5 ரிவிஷன் டெஸ்ட்டு, 10+ ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ மண்டே டு சண்டே ப்ராசஸ் இருக்கும். மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம். ஸ்கூல் புக் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபில் வந்துடும். சரிங்களா? அந்தந்த வீக்கில் கடைசியில் வரும். உங்களுக்கு கடைசி நேரத்தில் பிடிஎஃபாக தருவோம். சரிங்களா? வீடியோ கிளாஸ் அந்தந்த வீக்கில் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். வீடியோ கிளாஸஸ் வந்துடும். ஓஎம்ஆர் டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு ஆன்சிக்கும் வரும். ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். பொது தமிழ் வந்து பார்த்தோன்னா 100 வந்து பார்த்தோன்னா லட்சியம், 90+ நிச்சயம். இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். சரிங்களா? குரூப் 4 2026 ஸ்டடி பிளான் பொது தமிழ் தான். பொது தமிழில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும்னா இந்த பேட்சில் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் வீடியோ கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். இந்த புக் படிக்கணும், அந்த புக் படிக்கணும், 90+ எடுக்குது அப்படி 100 எடுக்குது அப்படின்னா உருட்டுவாங்க. சரிங்களா? 100லாம் எடுக்குது உருட்டுது. அதெல்லாம் நம்பாதீங்க. சரிங்களா? 100 லட்சியம், ஆனால் 90+ வந்து நிச்சயமாக இருக்கணும். அதுதான் இப்போ உள்ள வர எக்ஸாமில் நீங்கள் 2026 குரூப் 4ல் குரூப் 2லையும் சரி எடுத்தால் தான் வந்து நீங்கள் காம்படிஷன் நிற்க முடியும். ஆனுவல் பிளான் வரப்போது. சரிங்களா? அதனால் இப்போமே தயாராக இருந்தீங்கன்னா தான் எக்ஸாம் வரையில் கரெக்டாக தூக்கிட்டு நம்ம வந்து பார்த்தா ஒரு ஜாப் அடிச்சுட்டு டாப் ரேங்கில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படின்னா இப்போ ஒரு 3 வீக் படிப்போம், ஒரு வீக் ரிவிஷன் வச்சுருப்போம். இந்த சைடு வந்து உங்களுக்கு சொல்பொருள்லாம் இருக்கலாம். இதெல்லாம் எல்லாமே அப்படி எல்லா வீக்லேயும் வரும். சரிங்களா? ஏன் சார் எல்லா வீக்லேயும் வருதுன்னா, இப்போ ஒரு ஒளி வேறுபாடாக நீங்கள் வந்து ஒரே வீக்கில் படிக்க முடியாது. குறுநெடிலும் அப்படி தான், எதிர்ச்சொல்லும் அப்படி தான், பழமொழிகளும் அப்படி தான் நிறைய இருக்கும். கலைச்சொல்லும் அப்படி தான், அயற்சொல்லும் அப்படி தான். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக எல்லா வீக்லேயும் வரும். அது எல்லா வீக்கும் இப்போ ஒளி வேறுபாடாக இப்போ ஃபஸ்ட் வீக் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னு நான் சொல்லுறேன் பாருங்கள். வீடியோவும் கொடுத்தாச்சு. நம்ம பேட்சில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபஸ்ட் வீக்கில் ஒளி வேறுபாடு ஒரு 26 பேஜ் கொடுப்போம். குறுநெடியில் ஒரு 10 பேஜ், எதிர்ச்சொல் ஒரு 25 பேஜ், அயற்சொல் ஒரு 10 பேஜ், வழியில் மிகவும் ஒரு 50 பாயிண்ட்டு, பேச்சு வழக்கு எழுத்துவழக்கு ஒரு 25 பேஜ், ஓர் எழுத்து ஒரு 10 பேஜ் இப்படி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கொடுத்துருவோம். அதை படிக்கணும், படிச்சுட்டு டெஸ்ட் போடணும். இப்படி தான் ப்ராசஸ். சரிங்களா? இதேமாரி வந்து பார்த்தா ஒரு வீக் போய்கிட்டே இருக்கும். மெட்டீரியல் வந்து பார்த்தா ஒர்த்தாக இருக்கும். மற்றவங்கள மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு இதாக இருக்காது. நான் வேணாலும் ப்ரூஃபோடி காமிக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இது தேவனே பவன கூட்டுக்கிழவி புனர் வைக்க என்று எதனே குறிக்கிறான்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியில் வர டாப்பிக்கு. சில பேர் வந்து வேறு டாப்பிக்னு போட்டுருவாங்க. அது தப்பு. இது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது தவறானது. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கிடையாது இது. பாருங்கள், உத்தமம்னா உலக தமிழ் தகவல் தொழில்நுட்பம் மன்றம்னு இருக்குது. சரிங்களா? அதாவது சோர்ஸில் இருக்குது. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கிடையாது. உருட்டுவாங்க கரண்ட் அஃபேர்ஸ்னு. உருட்டுனா நீங்கள் உருட்டிக்கிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதேமாரி 25 பேஜ் கொடுப்போம். எது பேச்சு வழக்கு எழுத்துவழக்கு. அப்பாவி வேர்க்கூறு கரெக்டாக தான் இருக்குது ஆன்சர். பாருங்கள், அதாவது என்ன செஞ்சுருக்காங்க, எழுத்து வழக்கு கொடுத்துட்டு பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. அப்போ பேச்சு வழக்கு இந்த சைடில் இருக்கான் பேச்சு வழக்கு. அப்போ இது எழுத்து வழக்கு. இதேமாதிரி எல்லா கொஸ்டினும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கேன். சரிங்களா? குரூப் 2 குரூப் 4ல் எல்லா கொஸ்டினும் ப்ரூஃப் ஒரு வீடியோ வரும். சரிங்களா? பொது தமிழுக்கு எப்படி தயாராக வேண்டும்னு அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணுங்க. ஒளி வேறுபாடாக இப்படி கொடுப்போம். சரிங்களா? கேட்டது எக்ஸாமில் கேட்டது. ஸோ இதெல்லாம் எல்லா வீக்லேயும் வரும். இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸ்டடி பிளான் பாருங்கள். ஸ்கூல் புக் கவர் ஆகுமான்னு கேட்டிங்க, அதுவும் கவர் ஆயிரும். அந்தந்த டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவோம். 1, 2, 3 வீக் படிப்போம். 4 வீக் ரிவிஷன். 5, 6, 7 படிப்போம். 8 வீக் ரிவிஷன். 9, 10, 11 படிப்போம். 12 வீக் ரிவிஷன். 13, 14, 15 படிப்போம். 16 ரிவிஷன். 17, 18, 19, 20 படிப்போம். 21 ரிவிஷன். 22, 23, 24, 25லாம் ஸ்கூல் புக்கு, புக் பேக்கு, மொழி திறன் பேச்செல்லாம் படிச்சுவோம். இப்போ சிலபஸ் லைஸை பார்த்துடலாம். இது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இணைந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சேர்ந்துக்கிறேங்க. இதுதான் சிலபஸ்ஸு.
இந்த சிலபஸ் நான் எப்படி உடைச்சிருப்போம்னா இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு உடச்சிருப்போம். மற்றவங்களாம் இப்படி தான் கொண்டு போனாங்க சரிங்களா. இதுக்கெலாம் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும். ஒரு 15 கேள்வி இருக்கா, இதுக்கெலாம் வெளியே போய் படிக்காதீங்க சரிங்களா. சொல்பொருள் ரிலேட்டடாக இருக்க டாப்பிக்லாம் ஒன்றா, கலைச்சொல் அயற்சொல்லும் இது ஒரு டாப்பிக்காக இருக்கும். இலக்கிய மஞ்சள் தோண்டலாம் 4 வீக்கு இல்லை 5, ஒரு அதிகபட்சம் 6 வீக்கில் முடிச்சிடணும் ஸ்கூல் புக்கு. இதெல்லாம் ஸ்பாட்டில் போய் போட்டலாம். இதெல்லாம் கான்செப்ட் டாப்பிக்கு. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு தடவை டைப்பிங் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு தாரேன் சரிங்களா. இதை வச்சு நான் உங்களுக்கு எப்படி தமிழ் வந்து ஒரு 100 எடுக்குது, 100க்கு எப்படி 90+ எடுக்குது, எப்படி தயாராகணும்னு ஒரு குரூப் 4 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின், இன்னும் இதில் 100 கொஸ்டின், இதில் 100 கொஸ்டின், இதுக்கு ப்ரூஃபோடி வச்சு தமிழ் எப்படி எந்த புக் படிக்கலாம், எந்த தயாராகணும் அப்படின்னு அவங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் சரிங்களா. பேட்சில் இணையணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. பேட்ச் பற்றின டீட்டெயில் வந்துன்னா உங்களுக்கு இது கியூஆர் கோடு எல்லாமே வந்து இருக்கும் சரிங்களா. இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா, உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. ஸோ இதுதான் நம்ம பேட்ச்சு. ஸோ நாளைக்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இணையணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இணைந்துக்கிடுங்க சரிங்களா. தரமாக இருக்கும். நீங்கள் வேணால் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்ந்துக்கிடுங்க சரிங்களா. அதுதான் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.